ஹலோ மக்களே, நம சிவாய. நம்ம ஆல்ரெடி ஷீரடி போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். அதில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கோவில் பஞ்சமுக விஷ்ணு கணபதி பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் கோவில், இது ரெண்டாவது கோவில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கோவில். ஸோ லக்ஷ்மி கோவிலுக்கு எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க டூர் ட்ரிப்பில், சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரியும் சின்னதாக சொன்னாங்க. அதாவது பாபா பக்தர் ஒருத்தர் ரொம்ப நோயால் அவதிப்பட்டதாகவும் அவர் எப்படி இது குணமாகிறதுன்னு பாபா கிட்டே போய் கேட்டிருக்காரு. அப்போ பாபா சொல்லியிருக்காரு, வீட்டில் போயிட்டு தயிர் சாதத்தை பிசைஞ்சு நீ கொண்டு போய் அங்கே லக்ஷ்மி கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு கருப்பு கலர் நாய் வரும், அதுக்கு வெய்யி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் போயிட்டு வச்சுருக்காரு. வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த நோய் சரியாயிருக்கு. ஸோ அதுதான் இந்த லக்ஷ்மி கோயிலுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபாவை நம்ம தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த விஷ்ணு கணபதி கோயிலுக்கும் போயிட்டு அண்ட் இந்தமாதிரி மகாலட்சுமி கோயிலுக்கும் வராங்க. ஸோ அவ்வளோ கூட்டம் எங்கேயும் இருக்குது, நிறைய பேர் வராங்க. நாங்கள் போகும்போது காலியாக தான் இருந்தது, நல்லா சாமி சூப்பராக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா துர்காதேவி, இவங்க துர்காதேவி, இங்கே பாபாவும் இருக்கார். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா மகாலட்சுமி, இவங்க தான் மெயின், சரிங்களா? மகாலட்சுமி. அண்ட் இங்கே நாகேஸ்வரர் சிவனும் இருக்கார். அண்ட் நவகிரகங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சாய்பாபா ஷீரடியில் மெயினில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பண்டரிபுரம் கிருஷ்ணர் ருக்மணி வச்சுருந்தாங்க ஒரு பக்கம். ஸோ நிறைய சிலைகள் இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லை, அங்கே உங்களுக்கு பாபாவுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ இங்கேயும் அதே மாதிரி சாயந்தரம் ஆர்த்தி எல்லாமே பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, பாபா கோயிலேருந்து ஒரு கேட் நம்பர் 2 அந்த பக்கமாக வந்தீங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி கோயில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ நடந்தே கூட நீங்கள் வரலாம். இது பார்த்திங்கன்னா 7 கன்னிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. நீங்கள் பாபா கோயில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டோரிஸ்லாம் கேளுங்க. ஸோ சொல்கிறாங்க, நம்ம மறந்துடுறோம். அப்பப்போ வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதா உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது 7 கன்னிகள் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு செந்தூரத்தால் நல்லா உருண்டை மாதிரி இருந்தது. ஸோ 7 கன்னிகள் சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் சிவனும் இருந்தார். ஸோ ஸ்ரீ நாகேஸ்வர மகாதேவ் அவரையும் கும்பிட்டுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நவகிரகங்களும் இருந்தது, அங்கே வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய கோவில் தான், ஓரளவுக்கு சூப்பராக இருந்தது. அண்டு மகாலட்சுமி சூப்பராக அம்சமாக அழகாக இருந்தாங்க. நம்ம மகாலட்சுமி கோயில் ரொம்ப நிறைய நம்ம பார்க்கவே முடியாது. ஒன்று கோலாலம்பூர் இந்த மாதிரி ஒரு சில இடத்துங்களில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷீரடியில் பாபா கோயில் பக்கத்திலே மகாலட்சுமி கோயில் வச்சுருக்காங்க அப்படின்னா அது சூப்பர் தான். நீங்கள் ஷீரடி போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மகாலட்சுமி கோயில் அண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த விஷ்ணு கணபதி கோவில் இதுக்கும் போயிட்டு வாங்க, சரிங்களா? அதாவது விஷ்ணு கணபதி, ஓகே, பஞ்சமுக விஷ்ணு கணபதி. ஸோ இதெல்லாமே சின்னதாக தான் நான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப வீடியோ பெருசாக எடுக்கலை. ஏன்னா ஃபோன் என்கிட்ட ஜிபி அதாவது ஃபோனோட மெமரி கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் கம்மியாக எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் நிறையா எடுத்தேன். ஸோ மகாலட்சுமி அம்மா பார்க்கும்போது செம்மையாக இருந்தாங்க. 4 கையோட அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துட்டாங்க. நல்லா பெரிய சிலை தான், நல்லா இந்த மூலஸ்தானத்தில் வச்சுருக்காங்க. அண்ட் அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு, நான் போயிருந்தப்போ இந்த எல்லோ கலர் சாரீ தான் கட்டியிருந்தாங்க. ஒரு வாட்டிக்கு ஒரு சாரீ மாற்றுவாங்க அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன். அண்டு துர்கா அம்மா உட்கார்ந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் நின்றுட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 8 லக்ஷ்மிகளும் இருப்பாங்க. ஸோ அது ஒரு வெள்ளியில் போட்டு வச்சுருப்பாங்க. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மாதிரி இருக்கும். அந்த சேரில் 8 லக்ஷ்மிகள் கீழே இருப்பாங்க. அது வெள்ளியில் செலுத்தியிருப்பாங்க. அந்த அம்பாள் வெள்ளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அது போனீங்கன்னா கொஞ்சம் உத்து பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. நம்ம நல்லா ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டு உட்காந்துட்டு நம்ம நல்லா பொறுமையாக வரலாம். ஸோ நீங்கள் ஷீரடி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 8 லக்ஷ்மிகள் தோ இங்கே இருக்காங்க பாருங்கள். ஸோ இது கூட இப்படி வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஷீரடிக்கு போகும்போது இந்த கோவிலும் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஷீரடி நாங்கள் வெனஸ்டே கிளம்பிட்டு அண்டு தேர்ஸ்டே அங்கே போய் சேர்ந்த பிறகு பாபாவோட சாயந்தரம் அந்த ஆர்த்தியெல்லாம் பார்த்துட்டு அண்ட் நைட் அவரை கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா,
துவாரகாமாய்க்கு அது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ நல்லா இருந்தது. அதெல்லாம் தனி வீடியோவே நான் போடுறேன். இப்போ நான் வந்து சரி மகாலட்சுமி வீடியோ வந்து உங்கள்கிட்ட போடணும், பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதே ஷீரடியில் இன்னொரு வீடியோ. ஓகே, பாய்.